நான் வேறு ஒரு பணி காரணமாக சென்னைக்கு வந்தேன். நாளைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு தின நிகழ்ச்சி நமது திருவாரூரை ராஜரத்னம் அரங்கத்தில் நடக்க இருக்கிறது. அதில் கருத்தரங்கத்தில் பேசுகிறேன். சும்மா விடுதியில் படுத்து கிடக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கல. நான் வருகிற பொழுதே பயணத்தை ஜனார்த்தன ஐயாட்ட சொல்லி வந்துட்டோம். ஆனால் வந்தோட பொருத்தமாக வெற்றிகழகன் ஐயா திராவிட இயக்க சாதனைகளில் தலைவர் கலைஞரை பற்றிய அரிய செய்திகளை உங்களிடம் சொன்னார். தமிழ்நாடு தமிழ் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்தாய் வாழ்த்து பக்கத்தில் இருக்கிற புதுவை மாநிலத்திலும் எம்ஓஹெச் பாரத் மொரக்கையர் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞரிடம் கேட்கிறார், தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து இருக்கிறது, எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து வேண்டும் என்று கேட்ட பொழுது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக புதுவை மாநிலத்திலும் சட்டமாக்கிய பெருமை தலைவர் கலைஞருக்கு தான். அதே மாதிரி சாலைகள் பேர் வரிசையாக சொல்லிட்டு வந்தாங்க. அதில் சென்னையில் மிக முக்கியமான சாலை மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த சாலை, அதை அண்ணா சாலை என்று மாற்றிய பெருமை தலைவர் கலைஞருக்கு சேரும். அதே போல் கடற்கரை சாலை, அதற்கு வேறு பெயர் உண்டு, அதை காமராஜர் சாலை என்று மாற்றிய பெருமையும் தலைவர் கலைஞருக்கு. நீங்கள் கலைஞருக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பு என்று சொன்னால், தமிழ்தான் கலைஞரை வடிவெடுத்தது. 13 வயதிலே ஒரு மாணவ பருவத்திலே கையிலே கயல் வில் புலி குறித்த அந்த கொடியை தூக்கி கொண்டு ஒரு சிறுவன் இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக களத்தில் இறங்கவில்லை. அந்த சாலையில் இறங்குகிற பொழுது அவர் முதலமைச்சராவார் என்கிற கனவும் அவருக்கு இல்லை, கிடையாது. ஆனால் அன்னை தமிழுக்கு இடையூறு வந்தால் அதை எதிர்க்கிற ஒரு துணிச்சல் மட்டுமே அந்த மாணவனுக்கு இருந்தது. நிறைய பேர் திருவாரூர் பள்ளியிலே அவர் மாணவ பருவத்தில் இருந்த இந்த செய்தியை மட்டும் சொல்லுவார்கள். நண்பர்களே, அன்றைய காலகட்டத்தில் பாடத்திட்டத்தில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இடம்பெற்று இவர்கள் படிக்கிற காலத்திலேயே அந்த பாடல் நீக்கப்படுகிறது. ஆனால் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனாக இருந்த கலைஞர் அந்த பாடத்திட்டத்தில் அந்த பாடத்தை சேர்க்க வேண்டும் என்று போராடி பாவேந்தரின் பாட்டு அதை கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு. அந்த பாவேந்தரின் வரி அவரை ஈர்த்தது. அதைத்தான் புதுவை மாநிலத்திலே தமிழ்தாய் வாழ்த்தாக வைத்தார். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு என்கிற அந்த சொல் கலைஞருக்கு கடைசி வரை உண்டு. நண்பர்களே, இன்றைக்கு கூட அண்ணன் வயது காரணமாக சொன்னார், தமிழ் குடிமகன் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறக்கப் போகிற பொழுது ஒரு 2 ஆண்டுகள் அவர் தவறு செய்தாரே தவிர, பட்டதாரியாக இருந்த பொழுது அவர் கணித பட்டதாரி, இளங்கலை கணிதத்தில் பட்டதாரி. ஆனால் அவரை போல தமிழிலே மிகப்பெரிய ஆற்றல் கிடையாது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய 100ஆண்டு விழா நிறைவில் நாவலர் நெடுஞ்செழியன் பாவேந்தருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மிகப்பெரிய புத்தகமாக வடித்திருக்கிறார். நெடுஞ்செழியன் வடித்திருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி வரிவிடாமல் கலைஞர் படித்து பார்க்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த தொடர்பை மட்டும் துண்டித்து விட்டு அவர் ஏதோ வேறு திசையிலிருந்து வந்தவர் கலைஞர் என்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் சித்தரித்திருந்தார். கலைஞர் அன்றைக்கு 96 மிகுந்த வருத்தத்திலே இருந்தார். நண்பர்களே, தேர்தலுக்கு முன்னால் ராஜாத்தி அம்மாளுடைய வீட்டிலே தலைவர் தமிழ் குடிமகன் அண்ணன் துரைமுருகன் போன்ற ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசுகிற பொழுது நெடுஞ்செழியனுக்கு தான் செய்த எத்தனையோ காரியங்களை நினைவுபடுத்திவிட்டு, பாரதிதாசனுக்கு எனக்கு தொடர்பில்லாத மாதிரி இந்த புத்தகத்தை செய்திருக்கிறார்கள், வருத்தமாக இருக்குன்னு தலைவர் சொன்னார். தலைவரின் தாகத்தை வருத்தத்தை அடுத்த 17 நாட்களில் பாவேந்தரும் கலைஞரும் என்று 300 பக்கத்துக்கு புத்தகத்தை எழுதி தமிழகத்தில் முதலமைச்சரான பிறகு
கலைஞர் வெளியிட்ட முதல் புத்தகம் பாவேந்திரன் கலைஞர் என்ற புத்தகம். அதை ஆக்கிய பெருமை தமிழ் குடிமகனுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த அகல முதலி திட்டம்லாம் சொன்னாங்க. நாங்கள் கலை சொல்லாக்கத்தில் நானும் அப்பப்போ போய் கலந்துப்போம். தலைவரை போல தமிழுக்கு பணி செய்ததில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியத்தை ஐயா ஒரு வரியில் சொல்லிட்டு போனாங்க. எதில் இருக்கிற உங்களையெல்லாம் ஒரு போர்படை தளபதிகளாக சொல்லுகிறோம். இந்த செம்மொழி என்கிற பெயரில் எந்த விதமான அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலுமே இல்லாத பொழுது ஆண்ட காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஜனதாவாக இருந்தாலும் சரி, வடமொழியான சமஸ்கிருதத்துக்கு அவர்களாக வைத்துக்கொண்டு செம்மொழின்னு நிதி ஒதுக்கி கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து திமுக துணை நிற்கிற பொழுதுதான் தலைவர் கலைஞர் அந்த நுட்பத்தை தெரிந்து அண்ணன் முரசொலி மாறன் மூலமாக எந்த வகையில் வடமொழிக்கு நிதி போகிறது என்று ஆராய்ந்தார். கடைசியில் பார்த்தால் எந்தவித ஆவண ஆதாரமுமே இல்லை. ஆனால் வடமொழிக்கு நிதி போய்கொண்டிருந்தது. தலைவர் கண்டுபிடித்து நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், செம்மொழி பட்டியலில் அந்த மொழி இருக்கிறது, இந்த மொழி இருக்கிறது என்று இல்லை. 2010 செம்மொழி என்ற பட்டியலை தொடக்க வைத்து அதில் முதல் மொழியாக என் அன்னை தமிழ் மொழியை அரியாசனம் இயற்றிய பெருமை தலைவர் கலைஞருக்கே சேரும். இப்படி தமிழ் மொழிக்கு தலைவர் செய்த சாதனைகள் உண்டு. நண்பர்களே, எல்லா சாதனையும் சொன்னாலும் ஒன்றை மட்டும் மறந்து போய்விடக்கூடாது. கலைஞர் மட்டும் தன் கையில் பேனாவை எடுத்து தமிழ் எழுதாவிட்டால் எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு தமிழ் தகராறாகத்தான். ஏன்னா ஐயா சொன்னார்கள், ஆங்கிலம் 75%, தமிழ் 25% போய் தமிங்கிலமாக மாறி போயிருக்கிறது. ஆனால் இந்த கணனி என்று நாம் பயன்படுத்துகிறோமே, இந்த கணனியில் கூகுள் என்கிற இணையதளத்தில் நண்பர்களே முதலாக அறிவியல் யுகத்திலும் அன்னை தமிழை கொண்டு போய் சேர்த்த அறிஞர் தலைவர் கலைஞர் தான். நேரம் நிறைவடைந்து விட்டது. நீண்ட இடைவெளி இல்லை, குறைந்த இடைவெளியிலே உங்களை சந்தித்தாலும் மனம் நிறைந்த வார்த்தைகளோடு என் கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் சந்திப்போம். நன்றி.